கல்பனா ஆண்டி ஸ்வேதாவை நம்ம கிட்ட இருந்து பாதுகாக்க அந்த ஸ்வேதாவை எவ்வளோ பெரிய இடத்துல தூக்கி வச்சாலும் சரி, நான் அந்த ஸ்வேதா காலை வாரி திரும்ப அவளை ஏன் காலடியில விழ வைக்காம விட மாட்டேன். என்ன பூமிகா பண்ண போற? தெரியல, ஆனா பண்ணணுமா? அத்த, நீங்க என்ன சொன்னாலும் சரி, எனக்கு சேர வேண்டிய உரிமைய நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஸ்வேதாவை தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுற கல்பனா ஆண்டியே ஸ்வேதாவை தப்பா நினைக்கணும். அவசரப்பட்டு இந்த வீட்டோட மொத்த அதிகாரத்தையும் ஸ்வேதா கிட்ட கொடுத்துட்டோமேன்னு அவங்க நினைக்கணும். கூடிய சீக்கிரமே அந்த ஸ்வேதா கிட்ட இருந்து அத்தனை உரிமையையும் பறிச்சு அவளை நிராயுத பாணியாக்குறேன். ஸ்வேதா மேல கல்பனா ஆண்டிக்கு இருக்கிற நல்ல எண்ணம் எல்லாம் வெயில் போனா மறையிற காணல் நீர் மாதிரி மறைஞ்சு போகணும். இந்த வீட்ல இருக்கிற அத்தனை பேர் முன்னாடியும் அந்த ஸ்வேதா அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கேவலப்பட்டு நிக்கணும். அப்படி ஒரு சம்பவத்தை நாம சீக்கிரமா பண்ணி அந்த ஸ்வேதாவை இந்த வீட்டை விட்டே துரத்தணும். அதுக்கப்புறம் இந்த வீட்டோட அத்தனையும் ஏன் கண்ட்ரோலுக்கு மெல்ல மெல்ல கொண்டு வரணுமா? கொண்டு வருவேன். ஆமா பூமிகா, அப்படி ஒரு விஷயத்தை உடனே செய்யணும். கண்மணி, காஃபி நல்லா இருக்குல்ல? யாரு ஸ்வேதா போட்டதா? மா சும்மா இருமா, ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அதான் நான் பார்த்தேன், இவ்வளவு நல்லா இருக்குதே. சாப்பிடு சாப்பிடு. மா வரேன் பிரகாஷ். மா வந்துட்டேன் பிரகாஷ். என்ன பிரகாஷ் சொல்லு. மா, இன்னைக்கு ஆபீஸ்ல சேலரி டே. நம்ம கம்பெனி ஸ்டாஃபுக்குலாம் சேலரி கொடுத்தது போக ஒரு 5 lakhs பேலன்ஸ் இருந்தது. அத பேங்க்ல வைக்க வேணாம், வீட்டுல வச்சுக்கலாமான்னு எடுத்துட்டு வந்தேன். இந்தம்மா, இந்த பணத்தை பீரோல வைங்க. ஒரு நிமிஷம் இரு. ஸ்வேதா, அத்தை இங்க வாமா. சொல்லுங்க அத்தை. பிரகாஷ் குடுக்கற இந்த 5 லட்ச ரூபாய் பணத்தை வாங்கி பீரோக்குள்ள வச்சிரு. பிரகாஷ், அந்த பணத்தை ஸ்வேதா கிட்ட கொடு. என்னம்மா இது? நான் உங்ககிட்ட பணத்தை கொடுக்க வந்தா அதை நீங்க வாங்கி வைக்காம ஸ்வேதா கிட்ட கொடுக்க சொல்றீங்க? நான் தான் சொல்லிட்டேனே, இனிமே என்னோட எல்லா அதிகாரமும் ஸ்வேதாவுக்கு தான். இனிமே ஸ்வேதா தான் இந்த வீட்டை பாத்துக்க போறா. வீட்டோட அதிகாரம்னா அதுல பணம் வரவு செலவு எல்லாமே அடங்கும். ஏன் கண்மணி, அப்ப இனி பூமிகாவுக்கு பணம் வேணும்னா கூட அவளும் ஸ்வேதா கிட்ட தான் போய் கேட்கணுமா? பேசாம இருமா, உனக்கு எந்த நேரத்துல எதை பேசுறதுன்னு கூட தெரியாது. என்ன யோசிக்கிற? பணத்தை கொடு. ஸ்வேதா, பணத்தை வாங்கிக்கோ. டேய் குடு. நீங்க பண்றது ஒண்ணும் சரியில்லை. டேய் பூமிகா, பணம் இருக்கிற இடத்துலதான் மரியாதை இருக்கும். இப்போ ஸ்வேதா கிட்ட பணம் வந்துருச்சு. இனிமே இந்த வீட்ல அவளுக்கு கிடைக்க போற மரியாதை வேற லெவல்ல இருக்க போகுது. இந்தா, இந்த பணம் மட்டும் இல்ல, நம்ம ஆஸ்தியே இனிமே உன்னோட கட்டுப்பாட்டுல தான் வரப்போகுது. புடி.
நம்மள சுத்தி நிறைய துஷ்ட சக்திங்க இருக்கு. அதுங்க கிட்ட இருந்து நீதான் நம்ம குடும்பத்தை, சொத்தை, மானத்தை காப்பாத்தணும். சரிங்க அத்தை. சரி, இத கொண்டு போய் பீரோல வை. கல்பனா ஆண்டி என்னதான் துஷ்ட சக்தின்னு குத்தி காட்டி பேசுறாங்களா? உங்களை வச்சே கூடிய சீக்கிரமே ஸ்வேதாவை இந்த வீட்டை விட்டு விரட்டி காட்டுறேன். இந்த கல்பனாமா நம்மள வெறுப்பேத்தணும்னே பிரகாஷ் கொடுத்த பணத்தை ஸ்வேதா கிட்ட கொடுக்க சொல்றாங்க. மா, கல்பனா ஆண்டிய திட்டாத. அவங்க நமக்கு ஃபேவர் தான் பண்ணிருக்காங்க. என்ன சொல்ற பூமிகா? ஸ்வேதா கிட்ட இருக்கிற இந்த வீட்டோட அதிகாரத்தை எப்படிடா புடுங்கறதுன்னு நம்ம மண்டைய பிச்சு யோசிச்சுட்டு இருந்தோம்ல. அதுக்கு கல்பனா ஆண்டி அவங்களுக்கே தெரியாம நமக்கு ஒரு நல்ல ரூட்டை போட்டு கொடுத்திருக்காங்கம்மா. ஸ்வேதாவை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்த நமக்கு ஒரு செம ஐடியா கிடைச்சிருக்கு. என்ன ஐடியா பூமிகா? கல்பனா ஆண்டி சொல்ல பிரகாஷ் மாமா கிட்ட ஸ்வேதா பணத்தை வாங்கி பீரோல வச்சால, அந்த பணத்தை நாம யாருக்கும் தெரியாம பீரோல இருந்து திருடுறோம். அதுக்கப்புறம் பணம் காணாம போன பழி ஸ்வேதா மேல விழும். ஸ்வேதாவை இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிக்கலாம். அது எப்படி முடியும்? பீரோல இருக்கிற பணம் காணாம போனா ஸ்வேதா மேல எப்படி பழி விடும்? இந்த குடும்பமே முதல்ல நம்ம 3 பேர் மேலதான் சந்தேகப்படும். அப்படியெல்லாம் நடக்காது பாட்டி. பீரோ கொத்து சாவி யார்கிட்ட இருக்கோ அவங்க தானே பாட்டி பீரோல இருக்கிற பணம், நகை, பொருளுக்கெல்லாம் பொறுப்பு. பீரோ கொத்து சாவி இப்போ ஸ்வேதா கிட்ட இருக்கு. ஸ்வேதா தான் பீரோல பணத்தை கொண்டு போய் வச்சா. இது எல்லாருக்குமே தெரியும். நாம பணத்தை எடுத்துட்டு பணம் காணாம போனதுக்கு அப்புறம் பீரோ கொத்து சாவிய ஸ்வேதா கிட்டயே இருக்கிற மாதிரி பண்ணிட்டா நம்ம மேல யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. ஒருவேளை சந்தேகம் வந்தா கூட ஈஸியா சமாளிச்சிடலாம். நல்ல ஐடியா தான். ஆனா பணம் காணாம போனா கூட ஸ்வேதாவை திருடி ஆக்க மாட்டாங்களே. ஸ்வேதாவுக்கு அவ்வளவு பணத்துக்கு என்ன தேவை இருக்குன்னு கேள்வி வருமே, அதுக்கு என்ன பண்றது? அதுக்கும் வழி இருக்குமா? என்ன வழி? மா, ஸ்வேதா முன்ன மாதிரி அனாதை இல்ல. அவளுக்கு அம்மா, தம்பி, தங்கச்சி, பாட்டின்னு ஒரு 7 குடும்பமே இருக்கு. ஸ்வேதா தான் ஏழை பிறந்த வீட்டு தேவைக்காக புகுந்த வீட்டுல கைய வச்சிட்டான்னு காரணத்தை சொல்லுவோம். இந்த வீட்டோட கொத்து சாவி தான் கையில இருக்குங்கிற விஷயத்த ஸ்வேதா தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டா இந்த வீட்ல இருக்கிற எல்லாரையும் கணக்கு கேக்குற அதிகாரம் இப்போ தான் கிட்ட தானே இருக்கு. தன்னை யாரும் கணக்கு கேட்க முடியாதுங்கிற திமிர்ல ஸ்வேதா யாரோட அனுமதியும் இல்லாம பீரோல இருந்த பணத்தை எடுத்து அவ பிறந்த வீட்டுக்கு செலவு பண்ணிட்டா அப்படின்னு நாமளே ஒரு கதையை கட்டி விட்டுருவோமா? நாம சொன்ன கதையை மட்டும் இந்த குடும்பம் நம்பிட்டா போதும். அதுக்கப்புறம் நாம நினைச்சதெல்லாம் தானா நடக்கும். இந்த குடும்பத்தோட மானம், மரியாதை, கௌரவத்தை நீதான் காப்பாத்தணும் ஸ்வேதான்னு ஸ்வேதா கிட்ட சத்தியம் வாங்கின கல்பனா ஆண்டியே எங்க குடும்பத்து மானத்தை கெடுத்துட்டியே திருடின்னு சொல்லி ஸ்வேதா கிட்ட இருக்கிற கொத்து சாவிய புடுங்கிடுவாமா. ஸ்வேதா அவமானத்துல அசிங்கப்பட்டு நிப்பா. அதுக்கப்புறம் ஸ்வேதா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் செல்லா காசுதான். சூப்பர் பூமிகா, நீ சொன்னபடி பண்ணா கண்டிப்பா ஸ்வேதா பேர் கெட்டு போகும். மா, பீரோக்குள்ள இருக்கிற பணத்தை நாம இன்னைக்கே திருடணுமா? என்னது? இன்னைக்கே வா? ஏய், ஸ்வேதா கிட்ட இருக்கிற கொத்து சாவியை திருடுறது ரொம்ப கஷ்டம். கஷ்டப்படாம எதையோ சாதிக்க முடியாது பாட்டி. நான் சொல்றபடி செஞ்சா ஸ்வேதா கிட்ட இருக்கிற கொத்து சாவி நம்ம கைக்கு ஈஸியா வந்துரும். என்ன பண்ணணும்னு சொல்லு பூமிகா. செம்ம ஐடியா. நீ சொன்னபடியே பண்ணிடலாம் பூமிகா. ஸ்வேதா, நாளையோட நீ காலிடி.
இதுங்க ரெண்டும் ஆரம்பிக்கும் போது சரியா தான் ஆரம்பிக்குதுங்க. ஆனா முடிக்கும் போது நம்மள கோத்து விட்டுருதுங்க. என்ன ஆக போதோ? எவ்வளவு நாளைக்கு தான் மேடி கிட்ட உண்மையை சொல்லாம அவரை விட்டு விலகியே இருக்க முடியும்? இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி, மேடி கிட்ட நான் அவரை விட்டு ஏன் விலக நினைச்சேன்னு சொல்லிட வேண்டியதுதான். மேடி, என்ன? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? நீங்க நினைக்கிற மாதிரி நான் உங்களை பிடிக்காமலாம் உங்களை விட்டு போக நினைக்கல. நீங்க என் கழுத்துல எப்போ தாலி கட்டினீங்களோ அந்த நொடியே நான் உங்களை என் புருஷனா மனசார ஏத்துக்கிட்டேன். எனக்கும் மேடிக்கும் நடந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லாம போனதுக்கு காரணம் கண்மணி அம்மா பண்ண குழப்பம்தான். எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாட்டியும் மேடியை எனக்கு ரொம்ப பிடிக்கும். கண்மணி அம்மா பண்ண தப்புக்கு எந்த தப்பும் செய்யாத மேடி கஷ்டப்படக்கூடாது. மேடியை நான் என் புருஷனா ஏத்துக்கிட்டு அவர் கூட ஒன்னா சந்தோஷமா வாழணும்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். நான் உங்க கூட சந்தோஷமா வாழணும்னு நினைச்சப்பதான் கோவில்ல சித்தரை பார்த்தேன். அவரு உனக்கும் புருஷனுக்கும் ஜென்ம தோஷம், அது தெரியாம இந்த கல்யாணம் நடந்துடுச்சு. உன் கழுத்துல தாலியும் ஏறிடுச்சு. விதி உங்களை ஒண்ணு சேர்த்து வச்சதே பிரிக்கத்தான். உன் புருஷன் சாக போறான். நீ உன் புருஷனை விட்டு பிரிஞ்சு போகணும். உன் புருஷன் உயிரை காப்பாத்த இதை தவிர வேற வழி இல்லை. நான் உங்க கூட இருந்தா உங்க உயிருக்கு ஆபத்துன்னு சித்தர் சொன்னாரு. அதான் வேற வழி இல்லாம நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போக நினைச்சேன். ஆனாலும் அடுத்த நிமிஷமே உங்களை விட்டு போக மனசு இல்லாம நான் திரும்ப வந்துட்டேன் மேடி. இதுதான் நடந்தது. மத்தபடி நான் உங்களை விட்டு பிரிய நினைச்சதுக்கு எனக்கு வேற எந்த காரணமும் இல்ல மேடி. நீ சொல்றதெல்லாம் உண்மையா? என் உயிருக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு தான் நீ என்னை விட்டு பிரிஞ்சு போனியா ஸ்வேதா? சித்தர் சொன்னதை மீறி நம்ம ஒத்துமையா இருந்ததால தான் என்ன பாம்பு கடிச்சு நான் உயிர் போற சூழலுக்கு போனனா? உன் காதலால என் உயிரை காப்பாத்தின உன்னை போய் கண்கலங்க விட்டுட்டேனே ஸ்வேதா. நீ என்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு நானா தேவையில்லாம ஏதேதோ கற்பனை பண்ணி உன்னை கஷ்டப்படுத்திட்டேனே ஸ்வேதா. இதை நீ ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கே சொல்லியிருந்தா நான் உன் மேல கோவப்பட்டிருக்க மாட்டேனே ஸ்வேதா. இல்லங்க, நான் நடந்த உண்மைய சொன்னா கூட அத நீங்க நம்புவீங்களோ மாட்டீங்களோன்னு எனக்குள்ள ஒரு சந்தேகம். அதான் நான் சொல்லல. ஆமா, நீ சொல்றது சரிதான். ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு நீ என்கிட்ட வந்து உண்மையை சொல்லியிருந்தா கூட எனக்கு உன் மேல இருந்த கோபத்துக்கு நான் அதை நம்பியிருக்க மாட்டேன். சரி, நடந்தது நடந்து போச்சு. இனி அதை பத்தி பேச வேண்டாம். எனக்கு இப்போ எல்லாம் புரிஞ்சிடுச்சு ஸ்வேதா. நான் இப்போ ரொம்ப தெளிவாயிட்டேன். இனி உன்னையும் என்னையும் யாரும் பிரிக்க முடியாது. என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேடி. இப்படிலாம் நான் சொல்லுவேன்னு எதிர்பார்த்தியா? நீ சொல்ற இந்த கதையெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்னும் முன்ன மாதிரி முட்டாள் இல்ல ஸ்வேதா.
உன் கூட எனக்கு வாழ பிடிக்காட்டியும் கூட உன் மேல நான் கொஞ்சம் மரியாதை வச்சிருந்தேன். அதையும் போய் சொல்லி கெடுத்துக்கிட்டல. இனி ஒரு நிமிஷம் கூட உன் கூட என்னால வாழ முடியாது. போடி வெளியே. மேடி போடிடா. மேடி ஐயோ கனவா? நான் இப்ப கண்ட கனவுல நடந்த மாதிரி நிஜத்துல என்னைக்கும் நடந்துடக்கூடாது. மேடி, உங்களை விட்டு பிரிஞ்சு வாழறத என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. கூடிய சீக்கிரம் உங்க மனசை எப்படியாவது மாத்தி என்னை ஏத்துக்க வைக்கிறேன். ஸ்வேதா எப்பவும் தரையில தானே படுத்துட்டு இருப்பா. ஆனா இப்ப என் பக்கத்துல பெட்ல வந்து படுத்திருக்கா. என்ன சிரிக்கிறா? ஏய், நீ எப்பவும் கீழே தானே படுப்ப. இப்ப ஏண்டி இங்க வந்து படுத்த? புருஷன் பக்கத்துல பொண்டாட்டி படுக்காம வேற எங்க படுப்பாங்க? இது பொண்டாட்டியா? அதெல்லாம் ஊருக்கு தான், நமக்குள்ள ஒண்ணும் இல்ல. நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, இந்த ரூம்குள்ள நீ யாரோ நான் யாரோன்னு. நீங்க சொன்னா நான் கேட்கணுமா? ஏய், என்ன லிமிட்ட மீறுற? இனிமே அப்படிதான். அப்படிதானா? என்னடி சொல்ற? ஆமா, என் வாழ்க்கையை நான் தானே காப்பாத்திக்கணும். அதனால நான் இந்த முடிவுக்கு வந்துட்டேன். ஏய் ஸ்வேதா, கைய விடு. முடியாது, விட மாட்டேன். என் புருஷன் கைய நான் பிடிக்கிறேன், அதை யாராலையும் தடுக்க முடியாது. ஏய் 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 ஏய், இதெல்லாம் ரொம்ப ராங் ஸ்வேதா. பொண்டாட்டி புருஷன் கைய பிடிக்கிறது ராங்கா? ரைட். ஏய் ஏய் ஏய், என் பக்கத்துல வராத. ஏன் பக்கத்துல வர? ஐயோ, அப்படிதான் வருவேன். ஏய் வராத. வருவேன். வராத ஸ்வேதா. வருவேன். வேணா ஸ்வேதா, வராத. ஐயோ வேணா. வேணா ஸ்வேதா, கிட்ட வராத. வருவேன். வேணா ஸ்வேதா, கிட்ட வராத. வருவேன். வேணா ஸ்வேதா. எனக்கு வேணும். வேணா ஸ்வேதா. எனக்கு வேணா வேணும். ஸ்வேதா, இதெல்லாம் ரொம்ப தப்பு ஸ்வேதா. கரெக்ட். வேண்டாம், சொன்னா கேளு. எனக்கு வேணாம். கனவா? ஐயோ, கை போச்சே. ஐயோ, கனவு கண்டு உருண்டு வந்து ஸ்வேதா மேல விழுந்துட்டனே. ஐயோ, வலி தாங்க முடியல, கை போச்சு. என்ன ஸ்வேதா கையே தடவுறா? கை மேல விழுந்துட்டோமா? அது வந்து ஒரு கனவு கண்டேன், அப்படியே உருண்டு விழுந்துட்டேன். வலிக்குதா? வலி தாங்க ஏய் முடியல. ஸ்வேதா, சாரி சாரி, என்ன தப்பா எடுத்துக்காத. ரொம்ப வலிக்குதா? ஆமா, மேல இருந்து கை மேல விழுந்தா வலிக்காதா? அப்பா. சரி, நீ வந்து பெட்ல உட்காரு, நான் உனக்கு ஆயின்மெண்ட் தடவி விடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்.
நாளைக்கு எப்படி நான் வேலையெல்லாம் செய்வேன்னு தான் எனக்கு தெரியல. சரி வா, வந்து உட்காரு வா, நான் உனக்கு ஆயின்மெண்ட் போட்டு விடுறேன். உட்காரு, மெதுவா கையை காட்டு, இரு வரேன். டோன்ட் வரி, கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். வலிக்குது.